டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலையில் நாம் தெருவில் இறங்குகிறோம். எல்லோரையும் பாருங்கள். ஒரு நல்ல கருத்து இருக்கின்றது. புன்னகையை விட பெறுமதியான ஒன்றும் இல்லை. உங்கள் பொன்னகையை விட புன்னகை தான் பெறுமதியானது. அவை நாம் இன்று காலை விடிந்திருக்கிறது. தெருவில் இறங்குகிறோம். எல்லோரும் புன்னகையுடன் வணக்கம் சொல்லுவோம். அல்ல வாழ்த்து கூறுவோம். ஏதாவது நல்லவை பகிரப்பட வேண்டும். இந்த நாட்காலை நல்லவை பகிர முயன்றால் எல்லோரும் எங்களை விரும்பப்படும். எல்லோருக்கும் எங்களில் விருப்பம் பெறும். அந்த வகையில் அவசரமாக தவறு செய்வதை விட தாமதமாக சரிவர செய்வது இவ்வளவு மேலானது. இது தோமஸ் ஜெபர்சன் என்ற அறிஞர் சொன்ன கருத்தை உங்கள் முன் வைக்கும். அதாவது அவசரமாக தவறு செய்வதை விட தாமதமாக சரிவர செய்வது எவ்வளவோ மேலானது. தோமஸ் ஜெபர்சன் என்ற அறிஞர் சொன்னார். அதில் என்ன சொல்ல வர செய்தி என்னென்றா, அவசரமாக செய்யும் போது தவறு ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக செய்யும் போது தவறு ஏற்படாது என்பதைத்தான் அந்த அறிஞர் சொல்லியிருக்கார். அப்ப எங்க தவறு வருது? நாங்க அவசரப்படுகிறதால தவறு ஏற்படுகிறது. நாங்க நிதானமாக அவசரம் இல்லாம ஆறுதலாக செய்யும் போது தவறுகள் குறைக்கப்படுது. அவ்வாறு நாங்கள் இன்றைய நாளை சிந்திக்க வேண்டும். அதாவது உடனே எதனையும் சாதித்து விட வேண்டும் என எண்ணுவது தப்பில்லை. ஆனால் அவசரப்படுவதால் அலசி ஆய்வு செய்யாமல் முடிவெடுக்க வாய்ப்புண்டு. அதனால் தவறுகள் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு. அதான் நான் சொல்லவா. அப்ப இவ்வாறு அவசரப்படும் போது, இப்ப உதாரணமா நாங்க சொல்றோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு சொன்னா, இந்த அவசரத்துக்கும் அவசரம் இல்லாத நிதானமா செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்க. வாழ்க்கையில இதுதான் குடும்ப பிரச்சனை காரணம், சமூக பிரச்சனைகள் இதுதான் காரணம். அவசரமா முடிவெடுக்கிறதால அடிபாடு வருது. கொஞ்சம் ஆறுதலாக முடிவெடுத்தா நல்லுறவு பேணப்படுது. இது இங்கும் இதே பிரச்சனை. அப்ப நான் ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் என்றால் முதல் செக்லிஸ்ட் என்று சொல்லுவோம். காலையில 8 மணிக்கு எழும்புறேன், 9 மணிக்கு என்ன செய்யறேன், 10 மணிக்கு என்ன செய்யறேன், 12 மணிக்கு என்ன செய்யறேன். அன்றைய நாள் வேலை திட்டத்தை முதல் ஒரு ஒற்றையில் எழுதும். எனக்கும் இன்னொரு ஆள் சொன்னார், தான் விடிய இரவே படுக்க போய்க்க முதல் வேலை நாளைக்கு என்ன செய்யறோன்னு எழுதி வச்சுருவேன். அப்புறம் அந்த துண்டை பொக்கெட்டுக்கு வச்சுக்கொண்டு வெளியில் இறங்கினோன்னு துண்டை பார்த்து ஒரு ஸ்டெப்பை தான் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும். அதனால ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சுக்குவேன். அது ஒரு நாளை எப்படி கடத்துவதுன்றதுக்கான அவர் செக்லிஸ்ட நிகழ்ச்சி திட்டம். ஒரு செயலுக்கு நான் கோயிலுக்கு போகணும். அவ கோயிலுக்கு போய் என்னவா இருக்கணும்? முதலாவது செக்லிஸ்ட் குளிக்க வேண்டும், முழுக வேண்டும். 2வது செக்லிஸ்ட் புத்தாடை அணிய வேண்டும். 3வது செக்லிஸ்ட் வேண்டாத எண்ணங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு குப்பை தொட்டிக்க போட்டுட்டு கடவுளே எனக்கு உதவி செய், என்னை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கொண்டு கோயிலுக்கு போகும். அப்ப இதை மனதுக்கு திட்டமிடுங்க. வட்டாரண்டு குளிச்சு முழுகி போட்டு நீங்க கோயிலுக்கு போனா ஊத்த விடு போல போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அது தவறு. அவ கொஞ்சம் நிதானமா குளிச்சு முழுகினான வச்சு போல புத்தாடை எடுத்து உடுப்போணும். இது ஒரு உதாரணம். சரி, நாங்க வழியில் ஒரு ஆள் சொன்னேன், தம்பி கொஞ்சம் நில்லுங்க மறைக்கிறேன். மறைச்சோன்னீங்க நீ யார் என்ன மறைக்கிறான் கண்ணத்தை படி அடிக்கலாமா? அது அவசர கொடுக்கைக்கு புத்தி மத்தி வாங்கணும்னு சொல்றாரு. அப்படி அவசரப்படக்கூடாது. அதுதான் தவறு. அப்ப கொஞ்சம் வெயிட். என்ன பிரச்சனை, ஏன் மறைக்கிறீங்க? தாழ்மையா கேளுங்க. இல்லை தம்பி, அங்கால பாம்பு குறுக்கால போகுது, கொத்தி விட்டா ஆபத்து, கொஞ்சம் பொறுமையாக சிலுவா யோசிச்சு போகணும் அவர் சொல்லலாம். அங்கால 2 கோசி சண்டை பிடிக்குது, நீ தலையை போட்டு அடி வேண்டாம் அவிஞ்சால இந்த பக்கத்தால் போகும், அவர் வழிகாட்டலாம். அப்ப நாங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துவதால அந்த தவறு நிகழாம காப்பாற்றிக் கொள்ளும். ஆகவே யார் சொன்னது? தோமஸ் ஜெபர்சன் சொன்ன மாதிரி அவசரப்படுவதால தவறுகள்லாம் கூட வாய்ப்பு ஏற்படும்.
தவறு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசிப்பதால், சிந்திப்பதால், அலசுவதால, ஆய்வு செய்வதால நாங்கள் கொஞ்சம் திட்டமிட வாய்ப்பு இருக்கு. இது இப்படியோ இது இப்படியோன்னு வடிவாக யோசிச்சு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நாள் கணக்கில் பிட் போடுறதுல ஒரு 2 நொடி 3 நொடி 5 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் உடனே பதில சொல்லாம கொஞ்சம் பொறுத்து யோசிச்சுட்டு சொல்றேன்னு கொஞ்ச நேரத்தில் யோசிச்சுட்டு சொல்லும். அப்போ ஒன்று ஒரு விளைவுக்கு நேர் விளைவு இருக்கும், பக்க விளைவு இருக்கும், பின் விளைவு இருக்கும், அல்ல எதிர் விளைவாண்டு இருக்கும் என்று சொல்லுவோம். விளைவுகளையாக சிந்திச்சு நாங்கள் முடிவெடுப்போம். ஆகவே நாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுப்பதையோ அல்ல அவசரப்படுவதனால் தவறு ஏற்படுகின்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக வடிவாக அலசி ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுப்பதனூடாக எவரையும் பகைக்காமல் எல்லோரும் நல்லுறவை பேணுகிறோம். எல்லா காரியங்களையும் ஒட்டுமொத்தமாக முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளவும் வாய்ப்பிருக்கு, வெற்றி அடையவும் வாய்ப்பிருக்கு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.